நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லு. இந்த சிலுவையின் நேரத்திலே உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையை ஜோஸ்வா டிவி மூலமாக நல்ல வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஜோஸ்வா டிவி மூலமாக ஜோஸ்வா டிவிக்கும் அவர்களுக்கு ஊழியம் செய்கிற அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒன்னே நேசி என்று சொல்லுகிற தலைப்பில் பேசுகிறேன். மேலும் நமக்கு அருள்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களை ஊற்றப்படுகிறபடினால் அந்த நம்பிக்கை நன்மை வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போது தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றப்படும் போது, தேவ அன்பு நம்ம மேலே ஊற்றப்படும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? அன்பு செலுத்துகிறவராக இருக்க வேண்டும். இந்த நாளில் சிலுவையின் இந்த கால ஊழியங்கள் சிலுவை நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை அன்பு செலுத்துக வேண்டும். மற்றவர்கள் மேலே, நண்பர்கள் மேலே, நம்மளை உடன் பிறந்தவர்கள் மேலே நேசிக்க வேண்டும். நம்முடைய திருச்சபை மேலே நேசிக்க வேண்டும். நம்ம நேசிக்கும் பொழுது தேவ அன்பு நமக்குள்ளிருந்து வெளிப்படும். நம்ம ஆண்டோடைய பாதத்தில் அநேகமாக அந்த சிலுவை நேரத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும். இந்த நெந்துகால ஊழியங்களில், இந்த சிலுவை நாட்களில் நம்ம என்ன செய்யணும்? அநேக நேரத்தில் சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுது, அநேக நேரமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவ அன்பு நம்ம மேலிருந்து செய்யும் ஊற்றப்படும். நம்ம தேவ அன்புனால மற்றவர்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய சிலுவை நாட்களை பற்றி நம்ம அனைவருக்கும் நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளேருந்து அந்த தேவ அன்பு அவர்களுக்குள்ளேருந்து வெளிப்பட வேண்டும். பாருங்கள், இயேசு பாருங்கள், அவர் நேசிக்கிறவராக, அன்பு செலுத்துகிறவராக, பரிசுத்த ஆவினால் தேவ அன்புனால் நேசிக்கிறவராக உலகத்திலே 33 வருஷம் இருந்து 3 வருஷம் ஊழியம் செய்தார். பாருங்கள், அவர் எப்படி ஊழியம் செய்தார் பாருங்கள். அவர் நேசித்ததுனால, அவர் அன்பு செலுத்ததுனால அவர் 3 வருஷம் ஊழியம் செய்து முடித்தார், மரித்தார், உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு நம்மளும் அப்படிப்பட்ட சிலுவையினுடைய நாட்களில் தேவ அன்புனால மற்றவர்கள் மேலே நேசிக்க வேண்டும். ஒருவர் நோயோடு கூட இருக்கிறாங்களா, ஒருத்தர் பலனமாக இருக்கிறாங்களா, அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? தேவ அன்புனால அவங்க மேலே நேசித்து நம்ம ஜெபிக்கணும். பாருங்கள், யோபுனுடைய புத்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமானால் அதில் 42ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தின் பின்பாகம் சொல்லுகிறது, அவனுடைய செயல்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவனுடைய சிறப்பை மாற்றினார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, விசுவாசிக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்காக தரப்பிலிருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தேவ அன்பு நம்ம மேலே ஊற்ற போடும்போது தேவனுடைய கர்த்தர் இந்த சிலுவை நாளிலே கர்த்தர் செய்த நன்மைகள் வெளிப்படும். பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் 3 வருஷம் ஊழியம் செய்யும் பொழுது நேசித்தார். பாருங்க, எப்படி நேசித்தார் பாருங்க. அவர் வீதியில் நடந்து வருகிறார். 12 வருஷமாய் பாடுபட்ட ஒரு ஸ்திரீ உள்ளவள், அவள் விசுவாசத்தோடு கூட அவள் வைத்தியம் பார்த்தால் எல்லாம் கேட்கல. இந்த இயேசு மேலே நம்ம வஸ்திரத்தை தொட்டால் போகிறோம், நான் சுகமாக வேண்டும் என்று சொல்லி அவள் விசுவாசத்தோடு கூட வஸ்திரத்தை தொட்டால். பாருங்கள், இயேசு பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு கூட போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இருப்பாய்ன்னு சொல்லுகிறார். பாருங்கள், இப்படி ஆண்டவர் அந்த 12 வருஷம் உள்ள ஒரு ஸ்திரீ மேலே நேசிக்கிறவராக இருந்தார். பாருங்க, அவரை யாருமே நேசிக்கலை. அவள் ஒரு தீட்டு உள்ள ஒரு ஸ்திரீ உள்ளவள், அவர் நோயோடு கூட இருக்கிறா என்று சொல்லி அவளை ஒதுக்கி வைத்திருந்தது போல வைத்திருந்தாங்க. ஆனால் பாருங்க,
அவர் அந்த ஸ்திரியை நேசித்ததுனால, அந்த ஸ்திரீ உள்ளவள் இயேசு மேலே விசுவாசத்தை வைத்திருந்ததுனால அந்த வஸ்திரத்தை தொடும் பொழுது அந்த வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போன உடனே பாருங்க, அந்த நேரம் அவள் சுகம் பெற்றாள். அந்த சுகம் பெற்றும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று சொல்லுகிறாரு. பாருங்க, அவர் நடுங்கி நிற்கிறா. அப்போ தான் உன் விசுவாசம் ரட்சித்து என்று சொல்லுறாரு. இந்த நாளில் அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருப்போமா? ஆண்டவரை நம்ம நேசிக்காம, நம்மளை நேசிக்காம நம்ம காணப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய முடியாது. பாருங்க, காணிக்கை கொண்டு வருகிற நேரத்திலையும் பாருங்க, ஆலயத்தில் காணிக்கை கொண்டு வாங்க. காணிக்கை போடும்போது உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் மேலே அன்பு செலுத்து, உன் உடன் பிறந்தவர்கள் மேலே உப்பராகி காணிக்கை கொண்டு வான்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம், மற்றவர்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டு, பங்காளி இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு, வீட்டுக்குள்ளே முறுமுறுத்து கொண்டு அவர்களை நேசிக்காம, அவர்கள் மேலே நேசிக்காதபடி நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறாரு, நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு நமக்குள்ள பெரியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, அதில் முழுமையாக அந்த அதிகாரம் சொல்லுகிறது. பாருங்க, நீ மனுஷ பாஷையில பேசினாலும், நீ தூதர்கள் பாஷையில பேசினாலும், நீ தீர்க்க தரிசனங்கள் சொன்னாலும், மலைகள் பேகத்தான விசுவாசம் உன்னிடத்தில் இருந்தாலும், அன்பு இல்லாட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்கிறது. அப்போ தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம காணப்பட வேண்டும். ஆண்டவரை போல நம்ம ஜெபிக்கணும். இரவிலே நம்ம விழுத்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவரை சீசர்களை பார்த்து சொன்னார், நீ ஒரு மணி நேரமாவது விழுத்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். அதே போல் இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் 1 மணி நேரமாவது நம்ம விழுத்திருந்து ஜெபிக்கும் போது மற்றவர்கள் மேலே நேசிக்க வேண்டும். மற்றவர்கள் மேலே நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமானால் வசனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். வேத வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்கணும். அநேக இடங்களில் வீடுகளை பார்ப்போமானால், வீட்டுக்குள்ளே கணவனுக்குள்ளிருந்து மனைவி நேசிக்கிறது இல்லை, மனைவி கணவனை நேசிக்கிறது இல்லை. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கடன் பிரச்சனை, பயங்கரமான குழப்பங்கள், பயங்கரமான நோய்கள், இப்படி அருமையான குடும்பங்களில் வறுமையில் இருக்கிறாங்க, தரித்திரத்தில் இருக்கிறாங்க. என்று சொல்லி பார்ப்போமானால் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மனைவி கணவனுக்குள்ளே நேசிக்கிறது இல்லை, அன்பு செலுத்துகிறது இல்லை. நீங்களும் நானும் மனைவி மேலேயும் கணவன் மேலேயும் பிள்ளைகள் மேலேயும் குடும்பத்தில் நேசிக்கும் பொழுது குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். வேதம் சொல்லுகிறது, 128வது சங்கீதத்திலே 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. உன் மனைவி உன் வீட்டாரின் கனித்தரும் திராட்சை கொடை போல் இருப்பாள். உன் மனைவி உன் வீட்டாரின் கனித்தரும் திராட்சை கொடை போல் இருப்பாள். அப்போ பாருங்க, அநேகருடைய குடும்பங்களில் மனைவி மேலே நேசிக்காதபடினால மனைவியுடைய கணவனுக்குள்ளே பயங்கரமான குழப்பத்தினால டைவர்ஸ் ஆகிறது. 3 மாதங்கள் குடும்பம் நடத்துகிறாங்க, 3 வருஷம் நடத்துகிறாங்க, 10 வருஷம் நடத்துகிற குடும்பத்தில் பாருங்க, தேவ அன்பு இல்லை. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நேசிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட நேசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவார். உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பார்கள் என்று சொன்னால், உன் சந்நிதி மேலேயும் சந்தானத்தின் மேலேயும் ஆவியும் ஆசீர்வாதத்தை ஊற்ற வேண்டுமானால் நீங்கள் குடும்பத்தில் நேசிக்க வேண்டும். பாருங்க, குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் மேலே நேசிக்கிறது இல்லை. என் பிள்ளைகளை நல்லா வளர்க்குறாங்க, நல்ல வேலை வாங்கி கொடுக்குறாங்க, நல்ல திருமணம் முடித்து கொடுக்குறாங்க, திருமணம் முடித்து கொடுத்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, ஆனால் பெற்றோர்களை கவனிக்கிறது இல்லை. பிள்ளைகள் பெற்றோர்கள் மேலே நேசிக்கிறது இல்லை. பெற்றோர்களே ஏதோ என தினமாய் வீட்டுக்களை வைத்திருந்து அவர்களை ஜெயிலில் அடைத்திருக்கிறது போல, அவங்களை குடும்பப்படுத்துகிறது போல காணப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய தேவ அன்பு நமக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டுமானால், தேவ
தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றப்பட வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? பெற்றோர்களை நேசிக்க வேண்டும், மனைவி பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படணும். தேவனுடைய ஆலயத்தை நேசிக்க வேண்டும். ஆலயத்தினுடைய ஆராதனையிலே, ஜெபங்களிலே நம்ம நேசிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, இயேசு ஒரு குஷ்டரோகியை நேசித்தார். பாருங்க, மலை பிரசங்கம் பண்ணி அவர் இறங்கி வரும்போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாடி வந்தாங்க. அந்த குஷ்டரோகி அவரை பார்த்து சொன்னா, முட்டு போட்டு குனிந்து உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்கிறான். பாருங்க, இயேசு அந்த குஷ்டரோகியை நேசித்ததுனால, குஷ்டரோகியை நண்பனாக நினைத்ததுனால, குஷ்டரோகி என் பிள்ளை என்று சொல்லி நினைத்ததுனால, அவர் நேசித்ததுனால அவன் பக்கத்தில் போய் அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்கிறாரு. இப்படிப்பட்ட இயேசுவை போல நம்ம மாறணும். இயேசுவை போல மற்றவர்களை நம்ம நேசிக்க வேண்டும். பாருங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை என்றும் அதை நேசிக்கிறவராய் காணப்பட்டார். பாருங்க, காணா ஒரு கல்யாண வீட்டில் போய் திராட்சை ரசம் குறைவாகப்படுகிறது. அந்த கல்யாண வீட்டில் போய் அந்த கல்யாண வீட்டை நேசித்ததுனால, அந்த கல்யாண வீட்டில் அவர் அழைக்கப்பட்டதுனால அங்கே குறைவான ரசத்தை நிறைவானதை கொடுத்தாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நிறைவான ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசுவை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை நம்ம எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்கிறார். அவன் சத்தியத்தை நம்ம அறியும் பொழுது, சத்தியம் நமக்குள்ளே வெளிப்படும் பொழுது, சத்தியம் நமக்குள்ளேருந்து பேசும் பொழுது மற்றவர்கள் மேலே நம்ம அன்பு செலுத்த வேண்டும், நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, 18 வருஷமாய் ஒரு கூனியாக இருக்கிறார். அவளை அவர் நேசிக்கிறார். பாருங்க, தேவனுடைய ஆலயத்திலிருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு ஸ்திரீ உள்ளவள் நிமிர முடியாதபடி அவள் கூனியாக இருக்கிறார். அவளை பக்கத்தில் வர வைத்து அவளை தொட்டு அவளுடைய நிமிர முடியாத ஆவியை அவர் அப்புறப்படுத்தி அவள் நிமிர்ந்தாள். இப்படி ஆண்டவர் 18 வருஷமாக இருந்த நிமிர முடியாத ஒரு ஸ்திரீ மேலே அவர் நேசித்ததுனால, அவள் மேல் அன்பு செலுத்ததுனால தேவ அன்பு அவளுக்குள்ளே வெளிப்பட்டது. பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இயேசுவாக காணப்படுகிறார். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போமானால் அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கும் பொழுது அவர் பிராவை போல அவர் மேலே இறங்கி வருகிறது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவன் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி. பாருங்க, பிராவை போல இறங்கி வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்குள்ளே வந்தார். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அநேக இடங்களில் அற்புதங்களை செய்தார். பாருங்க, ஒரு ஊரில் கடந்து போகிறார். பாடையிலே தூக்கி கொண்டு வருகிறாங்க ஒரு விதையினுடைய மகனே. அவன் ஒரு வாலிபனை தூக்கி கொண்டு வராங்க. அங்கே ஒரு ஸ்திரீ உள்ளவர், எனக்கு ஒரு மகன் இருக்கிறானே, அவன் மறித்து போயிட்டானேன்னு சொல்லி அவளும் ஒரு துக்கத்தோடு கூட, அவள் வேதனையோடு கூட வரும்போது இயேசு அந்த வாலிபனையும் பார்க்கிறாரு, அந்த ஸ்திரீ உள்ளவளையும் பார்க்கிறாரு. பாருங்க, அவளுக்குள்ள இருக்கிற அன்பு செலுத்துகிறாரு, அந்த ஸ்திரியை நேசிக்கிறாரு. அன்பு செலுத்துகிறதுனால இவளுக்கு அவருடைய மகனை எப்படியாவது நம்ம உயிரோடு எழுப்பணும் என்று சொல்லி அந்த பாடையில் இருந்த அந்த வாலிபனை கீழே இறக்க வைத்து அவனை தொட்டு அவனை என்ன செய்தாங்க? எழும்பனா. அந்த வசனம் சொல்லுகிறது, கடைசி வசனம் சொல்லுகிறது, அவன் எழுந்து எல்லாரோடு கூடயும் பேசினான் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு பாருங்க, செத்து போன வாலிபனுடைய முகத்தை பார்த்தாரு. செத்து போன வாலிபனுடைய அந்த மகனுடைய ஆத்மாவை நேசித்தாரு. அந்த மகனை இழந்து நின்ற அந்த தாயாருடைய இதயத்தை நேசித்ததுனால அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினாரு. அப்படிப்பட்ட
இயேசு மற்றவர்கள் மேலேயும் நேசிக்கிறவராயிருந்தார். இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம்? ஊழியம் செய்கிறோம், ஊழியக்காரர்கள் மேலே நம்ம நேசிக்கிறோமா? ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நம்ம ஊழியம் செய்கிறோம். அவங்க சபை ஊழியமாக இருக்கலாம், அவன் தெற்கு தரிசன ஊழியங்களாக இருக்கலாம், 5 விதமான ஊழியங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த ஊழியக்காரங்களோடு கூட நம்ம ஐக்கியமாக இருக்கிறோமா? ஊழியக்காரர்கள் மேலே நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஊழியக்காரர்களோடு கூட இணைஞ்சிருந்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்களாக நேசிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பொறாமையோடும் போட்டியோடும் வன்கண்களோடும் இவன் நல்ல ஊழியம் செய்கிறான், அவன் ஊழியம் செய்கிறான் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? எரிச்சலோடு கூட, கண் எரிச்சலோடு கூட, அவன் பொறாமையோடு கூட நம்ம காணப்படுகிறோம் அல்லவா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் என்னிடத்தில் ஊழியம் செய்வானால் பிதானவன் அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அவன் பிதானுடைய கனப்படுத்த வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? ஊழியக்காரர்களை நேசிக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் மேலே நம்ம பணிவிட செய்யணும். ஒருவர் நம்ம வீட்டுக்கு வந்து ஜெபிக்க வராங்கன்னா அவன் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு ஜெபிக்க வர மாட்டாங்க. அப்போ ஊழியக்காரர்கள் நம்முடைய இல்லத்தில் வரும்பொழுது ஊழியக்காரர்களுக்கு நல்ல நேசித்து அவங்களுக்கு நல்லபடியாக நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து நல்ல கை நிறைய நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல காணிக்கை கொடுத்து அவங்களை அங்கீகரிக்கும் பொழுது, அவங்களை நம்ம ஆசிரித்து நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிற, உன்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நான் ஆசிரிப்பேன், உன்னை நான் நேசிக்கிறவனாக காணப்படுகிறேன். அப்போ ஊழியக்காரர்கள் நம்முடைய இல்லத்தில் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கிறவர்களாக இருக்கணும். இவங்க வாராங்கன்னு சொல்லி அவங்க மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது? கோவப்பட்டு எரிச்சலோடு மனசாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம மேலே என்ன செய்ய மாட்டார்? நேசிக்க மாட்டார். இன்றைக்கி நம்ம நேசிக்கிற தேவன், அன்பு செலுத்துகிற தேவன் நம்ம கூட இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? தேவ அன்பு நமக்குள்ளே வெளிப்படும். 1 கொரிந்தியரில் நான் சொன்னது போல நம்ம தூதர்கள் பாசையில் பேசினாலும், பாசையில் அன்னை பாசையில் பேசினாலும், அன்னதானங்கள் பண்ணாலும் தேவ அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். தேவ அன்புனால நமக்கு என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் நம்ம சாதிக்க முடியும். பாருங்க, அன்பு, தேவ அன்பு இருக்கும்போது நம்ம வெளிப்படும் போது நம்ம எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கலாம், நெருக்கத்தில் இருக்கலாம், நம்ம பயங்கரமான ஒரு நோயோடு கூட இருக்கும்போது நமக்காக என்ன செய்வாங்க? பரிந்து பேசி நமக்காக ஜெபிக்கிறவங்க நம்மளை தேடி வருவாங்க, நம்மளை நேசிப்பாங்க. நம்ம அவங்களை நேசிக்காதபடி இருக்கக்கூடாது. பாருங்க, வீதியிலே குஷ்டரோகியாக இருக்கலாம், பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கலாம், வீதியிலே வீடு இல்லாமல் பிளாட்புரத்தில் தங்கி படுத்தே கிடந்திருக்கலாம். அவங்களிடத்துல போய் நம்ம நேசிக்கணும். பட்டினியாக இருக்கிறவங்க, பசியாக இருக்கிறவங்கள இடத்துல போய் நம்ம ஆகாரத்தை வாங்கி கொடுக்கும் பொழுது, சத்தியத்தை நம்ம சொல்லும் பொழுது, வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, அவர்கள் மேலே நேசிக்கும் போது தேவன் நம்ம மேலே நேசிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீ யூதாவிலும் சமாரியிலும் பூமியின் கடைசி மித்தமும் நீ சாட்சியுள்ளாக இருப்பாய்ன்னு சொல்கிற அவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர்றது மட்டுமல்ல, நம்ம என்ன செய்யணும்? கடைசி நிமித்தம் வரை நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சியாக எப்படி இருக்க வேண்டுமானால் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்யணும்? நம்ம நேசிக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவை நேசிக்க வேண்டும். நம்முடைய இதயத்தினுடைய ஆர்வத்தை நம்ம நேசிக்க வேண்டும். நான் பைபிள் வாசிக்கிறானா, நான் ஜெபிக்கிறானா, நான் எவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கிறேன், எவ்வளோ நேரம் நான் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறேன், எவ்வளோ நேரம் நான் வசனத்தை தியானிக்கிறேன் என்று சொல்லி நம்மளை நேசிக்கணும். நம்ம என்னுடைய ஆத்மா, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் நான் நேசிக்கிறானா, நான் தேவனை நேசிக்கிறானா, நான் பைபிளை நேசிக்கிறானா, வேத வசனத்தை நான் நேசிக்கிறானா, வேத வசனத்துக்குள்ள இருக்கிற வார்த்தையை நான் விசுவாசித்து நேசிக்கிறானா என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? சோதிச்சு பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நேசிக்கிற தேவனாய கர்த்தர் நானே என்று சொல்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஜீவனுள்ள தேவன் கர்த்தர் நம்ம மகிமைப்படுவராக. இந்த சிலுவை நேரத்திலே, இந்த சிலுவையினுடைய வார்த்தையிலே ஆண்டவர் உன்னை நேசிக்க வேண்டும், மற்றவர்கள் மேலே நீ நேசிக்க வேண்டும். உன்னை நேசிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜோஸ்வா டிவி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.